சொன்னார் ரொம்ப அழகா. ரொம்ப 5-6 விஷயங்கள், ரொம்ப நல்ல விஷயங்கள். என்னை விட அடிகளார் ஐயா அவர்கள் ஆழ்ந்து கவனித்துக் கொண்டிருந்தார் உங்க பேச்சு. இப்படி இருக்கணும். இது அந்த பேச்சில் எந்த விதமான ஒரு பொய்மையும் இல்லை. உங்கள் மீது கொண்ட அக்கறை தெரியுமா? ஒரு பேச்சாளர் எப்படி நீங்கள் கணிக்க வேண்டும் சொல்லிடுறேன். இந்த ஒலிபெருக்கிக்கு முன்னால் வந்து அவன் தன் குரலை நேசிக்கிறானா உங்களை நேசிக்கிறானா என்பது இருந்து இந்த ஒலிபெருக்கி இருக்கிறது. இது ஒரு காமம், சொற்காமம், ஒலி காமம். இது ஒரு ஒலி போதையை உண்டாக்கும். இந்த ஒலிபெருக்கி என் குரலை நானே நேசித்தல், என்னை நானே போகித்தல், என் குரலில் நானே தழைத்தல், என் உச்சரிப்பில் நானே கழித்தல் என்பதற்கான போதையை இந்த ஒலிபெருக்கி உண்டாக்கும். ஆனால் அவன் தன்னையே நேசித்துக் கொண்டிருப்பான் பேச்சாளர். இந்த போதிலிருந்து விடுபட்டு என் முன்னால் இருக்கிறார்களே இந்த பெண்கள், இந்த ஆண்கள், இந்த பெரியவர்கள், இவர்களுக்கு என் சொல், என் கருத்து பயன்படுமா என்ற அத்வைதத்துக்கு அவன் போனால் ஒழிய அவன் பேச்சாளர் இல்லை. சோமவல்லி எப்படி அப்படி அழகா பேசுறான். அவர்களுடைய பாராட்டுகள் நீங்கள் கடவுள்